அனைவருக்கும் வணக்கம். சார், போர்டு ஓகேவா? நாங்கள் இன்றைக்கு தரம் 6ல 5வது பாட அழகான எண்கோடு அந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியை இந்தியான் வகுப்புல பார்க்கலாம். அப்ப சென்ற வகுப்புல நாங்கள் படிச்ச விஷயங்களை ஒருக்கா ஞாபகப்படுத்தி கொண்டு இந்தியான் வகுப்பை தொடர முடியும். சென்ற வகுப்புல எண்கோடு தொடர்பாக நாங்கள் ஒரு எண்கோட்டில நீரெண்களையும் மறை எண்களையும் எவ்வாறு குறிக்கிறது என்பது தொடர்பாக படிச்ச நாங்கள். எண்கோடு அப்படி என்றால் எண்கோடு நாங்கள் எப்படி வரைவோம்? ஒரு நேர்கோட வரைவோம். நேர்கோட்டுல சமனான இடைவெளியில புள்ளிகளை குறிப்போம். எண்கோட்டினுடைய அந்த வலது அந்தத்தில் அம்பு குறியிடுவோம். இந்த புள்ளிகளை நாங்கள் முறையாக புள்ளிகள் குறிக்கப்பட்ட அந்த இடங்கள்ல எண்களை குறிப்போம். எண்கள் குறிக்கும் போது நீர் எண்களும் மறை எண்களும் வார மாதிரியான எண்கோடாக இருந்தால் நாங்கள் ஏதாவது நடுவர்த்தியில பூஜ்ஜியம் வார மாதிரி பூஜ்ஜியத்தை குறிச்சிட்டு பூஜ்ஜியத்துக்கு வலது பக்கமாக நேரெண்களை குறிப்போம். 1, 2, 3 இவ்வாறு குறிப்போம். அதே போல பூஜ்ஜியத்திற்கு இடது பக்கமாக நாங்கள் மறை எண்களை குறிப்போம். மறை எண்கள் பூஜ்ஜியத்துக்கு அடுத்ததாக இடது பக்கமாக முதலாவது புள்ளியில் மறை 1 குறிப்போம். 2வது புள்ளியில மறை 2 குறிப்போம். 3வது புள்ளியில மறை 3, 4வது புள்ளியில மறை 4 குறிப்போம். இவ்வாறு ஒரு எண்கோட்டில மறை எண்களும் நீரெண்களும் வார மாதிரி நாங்கள் இந்த எண்களை குறிச்சு காட்டியிருந்தோம். அப்ப இதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த நிறைவெண்களை ஒப்பிடுறது, எண்கோட்டில குறிக்கப்பட்டுள்ள எண்களை நிறைவெண்களை எண்கோட்டில நாங்கள் இப்ப குறிச்சிருக்கக்கூடிய இந்த எண்களுக்கு நிறைவெண்கள் என்று பெயர். பூஜ்ஜியத்துக்கு வலது பக்கமாக இருக்கக்கூடிய இந்த நேரெண்களை நாங்கள் நேர் நிறைவெண்கள் என்று சொல்லுவோம். பூஜ்ஜியத்திற்கு இடது பக்கமாக இருக்கக்கூடிய இந்த மறை எண்களை மறை நிறைவெண்கள் என்று சொல்லுவோம். மொத்தமாக பூஜ்ஜியத்தை நிறைவெண் என்று சொல்லுவோம். அப்ப மொத்தமாக ஒரு எண்கோட்டில இருக்கக்கூடிய நாங்கள் வகை குறிச்சு காட்டக்கூடிய மறையெண்கள் நீரெண்கள், மறை நிறைவெண்கள், நேர் நிறைவெண்கள், அதோட நிறைவெண்ணாகிய பூஜ்ஜியம், இந்த எண்களை எல்லாம் நாங்கள் நிறைவெண்கள் அப்படி என்று சொல்லுவோம். இந்த நிறைவெண்களை எவ்வாறு ஒப்பிடுறது என்பது தொடர்பாக நாங்கள் இந்த வகுப்புல படிக்கலாம். நிறைவெண்களை ஒப்பிடுதல். நிறைவெண்களை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க போறோம். முதலாவதாக ஒரு எண்கோடு கூறுவோம். எண்கோட்டுல சமனான இடைவெளிகள்ல புள்ளிகளை குறிப்போம். புள்ளிகளை குறிச்சிட்டு இந்த புள்ளிகள் குறிக்கப்பட்ட இடங்களில் நாங்கள் எண்களை குறிப்போம். நாங்கள் கூறியிருக்கக்கூடிய இந்த எண்கோட்டுல நேரெண்களும் மறையெண்களும் கலந்து வர மாதிரி எண்களை குறிப்போம். மத்தியில பூஜ்ஜியத்தை குறிப்போம். பூஜ்ஜியத்துக்கு வலது பக்கமாக நேரெண்கள் அதிகரித்து செல்லக்கூடிய வகையில 1, 2, 3, 4 என குறிச்சிருக்கிறோம். பூஜ்ஜியத்திற்கு இடது பக்கமாக மறை எண்கள் பூஜ்ஜியத்துக்கு அடுத்ததாக இடது பக்கத்துல முதலாவது இடத்துல மறை 1 குறிப்போம். 2வதாக மறை 2 குறிப்போம். 3வதாக மறை 3, 4வதாக மறை 4. இப்படி பூஜ்ஜியத்துக்கு அடுத்ததாக மறை 1ல இருந்து மறை எண்களை இவ்வாறு குறிச்சு கொண்டு வருவோம். இப்ப நாங்கள் குறித்து காட்டியிருக்கக்கூடிய இந்த எண்களை நாங்கள் ஒப்பிட போறோம்.
ஒப்பிடுறது அப்படி என்றா என்ன? ஏதாவது நாங்கள் இந்த எண்கோட்டில குறிக்கப்பட்ட ஏதாவது ரெண்டு எண்களை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க போறோம். நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய ரெண்டு எண்கள் எப்படி இருக்குது, ஒரு எண்ணை விட மற்ற எண் என்ன மாதிரி இருக்குது. நாங்கள் இந்த மறை ரெண்டு எண்கோட்டில இருக்கக்கூடிய குறிச்சிருக்கக்கூடிய மறை ரெண்டையும் நேர் மூன்றையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க போறோம். மறை ரெண்டும் மூன்றும் எப்படி இருக்கும், மறை ரெண்டை காட்டிலும் மூன்று என்ன மாதிரி இருக்கும், மூன்றை காட்டிலும் மறை ரெண்டு என்ன மாதிரி இருக்கும், அப்படி என்று நாங்கள் எண்கோட்டை பயன்படுத்தி ஒப்பீடு செய்ய போறோம். அப்ப எண்கோட்டில எங்களுக்கு என்ன தெரியும், ஒரு எண்கோட்டில இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமாக செல்ல செல்ல எண்களினுடைய பெருமானமானது அதிகரிச்சு கொண்டு போகும். ஒரு எண்கோட்டில இடது பக்கத்தில் குறிக்கப்பட்ட புள்ளியில இருந்து எண்கள் இப்படி போக போக அதிகரிச்சு கொண்டே இருக்கும். அப்ப மறை நான்கு இடது பக்கத்துல முதலாவதாக இருக்கக்கூடிய புள்ளி மறை நான்கை விட மறை மூன்று எப்படி இருக்கும், பெரியதாக இருக்கும். மறை மூன்றை விட மறை ரெண்டு பெரியதாக இருக்கும். மறை ரெண்டை விட மறை ஒன்று பெரியதாக இருக்கும். இவ்வாறு எண் பெருமானங்கள் இப்படி போக போக அதிகரித்து கொண்டு போகும். நேரெண்கள் தெரியும் உங்களுக்கு. பூஜ்ஜியத்தை விட ஒன்று பெருசா இருக்கும், ஒன்றை விட ரெண்டு பெருசா இருக்கும், ரெண்டை விட மூன்று பெருசா இருக்கும், மூன்றை விட நான்கு பெருசா இருக்கும். நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த ரெண்டு புள்ளிகளையும் ஒப்பிடுவோம். மறை ரெண்டையும் மறை மூன்று, நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய மறை ரெண்டையும் மூன்றையும் ஒப்பிடலாம். மறை ரெண்டை விட மூன்று எப்படி இருக்கும், பெரியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் ஒப்பிடுவதற்காக சமநிலை குறியீடுகளை பயன்படுத்துவோம். சமநிலை குறியீடுகள் சென்ற வகுப்புல நாங்கள் பார்த்த சமநிலை குறியீடுகள். இந்த குறியீட்டுக்கு பெயர் நாங்கள் பெரிது என்று சொல்லுவோம். இந்த குறியீட்டை சிறிது. சென்ற வகுப்புல நாங்கள் சமநிலை குறியீடுகளை படிச்ச இந்த குறியீடு பெரிது, இந்த குறியீடு சிறிது எனவும் நாங்கள் கூறியிருந்தோம். இப்ப நாங்கள் மறை ரெண்டை விட மூன்று பெரியதாக இருக்கும். மறை இரண்டை விட மூன்று பெரியதாக இருக்கும். மறை ரெண்டு சிறியதாக இருக்கும் மூன்றை விட. மறை ரெண்டு மூன்றை விட சிறியதாக இருக்கும் என்பதை காட்டுறதுக்கு நாங்கள் இந்த ரெண்டு குறியீடுகள்ல இதை பயன்படுத்தலாம். இந்த இரண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த சிறிது என்னும் குறியீட்டை நாங்கள் பயன்படுத்த முடியும். மறை ரெண்டு சிறிது மூன்று. மறை ரெண்டானது சிறியதாக இருக்கும் மூன்றை விட. அப்ப எண்கோட்டில குறிக்கப்பட்ட ரெண்டு எண்களை, ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட எண்களை ஒப்பிடும் போது நாங்கள் ஒப்பிடுவதற்காக சமநிலை குறியீடுகளை பயன்படுத்துகிறோம். எவ்வாறு ஒப்பிடுவோம்? எண்கோட்டில இடது பக்கத்தில இருந்து செல்ல செல்ல எண்களினுடைய பெருமானம் அதிகரிச்சு கொண்டு போகும். அப்ப நிச்சயமாக மறை ரெண்டை விட மூன்று பெரியதாக இருக்கும். ஆகவே மறை ரெண்டு தான் சிறியதாக இருக்கும். அதற்காக நாங்கள் சிறிது என்னும் குறியீட்டை பயன்படுத்துகிறோம். இந்த குறியீட்டை நாங்கள் பயன்படுத்தும் போது கவனிக்க வேண்டிய விஷயம், மறை ரெண்டு சிறிய எண், மூன்று மறை ரெண்டை விட பெரிய எண். அப்ப சிறிய பக்கத்துல இந்த ஒடுங்கிய பக்கம் காட்டப்பட வேணும். நாங்கள் குறிச்சிருக்கக்கூடிய இந்த குறியீட்டில் இந்த பக்கம் ஒடுங்கிய பக்கம், இந்த பக்கம் அகண்ட பக்கம். இது பெரிய பக்கமா இருக்கு, இது சிறிய பக்கமா ஒடுங்கிய பக்கம். இந்த சிறிய பக்கத்தில் சிறிய எண் காட்டப்பட வேணும் என்பதை நாங்கள் நினைவில் வச்சிருந்தோம்டா ஒப்பிடுவதற்கு இந்த குறியீடுகளை பயன்படுத்துவது இலகுவானதாக இருக்கும். மறை ரெண்டு சிறிது மூன்றிலும். இதை நாங்கள் எவ்வாறு சொற்களில் விவரிப்போம்? மறை இரண்டு
மறை 2 சிறிது 3 என நாங்கள் சொற்களில் விவரித்து காட்ட முடியும். மறை 2 சிறிது 3 என நாங்கள் சொற்களில் விவரித்து காட்டுவோம். நாங்கள் இனி இது தொடர்பான கேள்வி செய்யலாம். அதே போல நாங்கள் கேள்வி செய்வதற்கு முன்னதாக இந்த எண்கோட்டிலேயே இன்னும் 2 புள்ளிகளை ஒப்பிட்டு காட்டுவோம். நாங்கள் மறை 1 குறிக்கப்பட்ட புள்ளிய ஏ என்று எடுப்போம். 0 குறிக்கப்பட்ட புள்ளிய பி என்று எடுப்போம். இந்த ஏயையும் பியையும் நாங்கள் ஒப்பீடு செய்வோம். மறை 1ஐயும் 0ஐயும் நாங்கள் ஒப்பிட்டு பார்ப்போம். என்ன மாதிரி இருக்கும்? மறை 1ஐ விட 0 பெரியதாக இருக்கும். எண்கோட்டில் எண்கோடானது எண்களை வகை குறித்து காட்ட பயன்படுகிறது. ஒரு எண்கோட்டில இடது பக்கம் இருந்து செல்ல செல்ல எண்களினுடைய பெருமானம் அதிகரித்து கொண்டு செல்கிறது. இந்த எண்கோட்டிலேயே இருக்கக்கூடிய மிக பெரிய எண் 4ஆக இருக்கும். ஏனென்றால் இது இடது பக்கத்துல இருந்து பார்க்கும்போது கடைசியா இருக்கு. எண்கோட்டில இருக்கக்கூடிய மிகச் சிறிய எண் மறை 4ஆக இருக்கும். சிறிய எண் மறை 4, பெரிய எண் நேர் 4. ஆகவே நாங்கள் மறை 1ஐயும் 0ஐயும் ஒப்பிடுவோம். மறை 1ஐ விட 0 பெரியது. மறை 1 சிறியது, 0 பெரியது. ஆகவே நாங்கள் சிறியது என்னும் குறியீட்டை, சிறிது என்னும் குறியீட்டை பயன்படுத்துவோம். இதே ஒப்பீட்டினை ஏயுக்கும் பியுக்கும் நாங்கள் ஏயையும் பியையும் ஒப்பிடுவமாக இருந்தால் என்ன ஒப்பிடுவோம்? ஏயினால் காட்டப்பட்டிருக்கும் எண் மறை 1 ஏ, பியினால் காட்டப்பட்டிருக்கும் எண் 0. அப்ப மறை 1ஐ விட 0 பெரியதாக இருக்கும். ஆகவே ஏயை விட பி பெரியதாக இருக்கும். ஏயினால் காட்டப்பட்டிருக்கும் எண் மறை 1, பியினால் காட்டப்பட்டிருக்கும் எண் 0. அப்ப ஏ சிறிது பி ஆக இருக்கும். ஏயை விட பி பெரியதாக இருக்கும். நாங்கள் இதை என்னென்று சொற்களில் விவரிப்போம். மறை 1 சிறிது 0. மறை 1 சிறிது 0. மறை 1 சிறிது 0 என நாங்கள் ஒப்பிட்டு காட்ட முடியும். நாங்கள் ஒப்பிட்டு காட்டுவதை சொற்களில் இவ்வாறு விவரிப்போம். சொற்களில் விவரிக்கும் முறை அப்படி என்று எங்களுக்கு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு நாங்கள் இவ்வாறு பதிலளிக்க வேணும். இந்த 2 எண்களையும் ஒப்பிடுவதை சொற்களில் விவரித்து காட்டும் முறையாக மறை 1 சிறிது 0 என நாங்கள் விவரித்து காட்டலாம். அடுத்ததாக நாங்கள் இனி இது தொடர்பான கேள்வி செய்வோம். முதலாவது கேள்வி பாருங்க. ஒரு எண்கோடு தரப்படுகிறது. எண்கோட்டில் குறிக்கப்பட்டுள்ள எண்களை ஏறு வரிசையில் எழுதுக. எண்கோட்டில் எண்கோட்டில் குறிக்கப்பட்டுள்ள எண்களை ஏறு வரிசையில் எழுதுக. இந்த கேள்வி நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். எண்கோடு தரப்படுகிறது. எண்கோட்டில
மறை 4 தொடக்கம் நேர் 4 வரையான புள்ளிகள் குறிக்கப்படுது. எண்கோட்டில் குறிக்கப்பட்டுள்ள எண்களை ஏறு வரிசையில் நாங்கள் எழுத போறோம். எண்கோடு தரப்படுகிறது. எண்கோட்டுல எண்கள் குறிச்சு காட்டப்படுது. இந்த இடத்துல எண் குறிச்சு காட்டப்படுகிறது. அடுத்ததாக இந்த இடத்துல குறிச்சு காட்டப்படுகிறது. அடுத்ததாக இங்க குறிச்சு காட்டப்படுகிறது. அடுத்ததாக இந்த இடத்துல ஒரு எண்கோட்டில 4 இடங்களில் 4 இடங்களில் எண்களானது குறித்து காட்டப்படுகிறது. தரப்பட்ட எண்கோட்டில் குறிக்கப்பட்டுள்ள எண்களை ஏறு வரிசையில் எழுதுக. குறிக்கப்பட்டுள்ள புள்ளிகளில் இருக்கக்கூடிய எண்களை நாங்கள் முதல்ல இனங்காண்போம். இந்த எண் இந்த புள்ளியினால் குறிக்கப்பட்டுள்ள எண் என்னது? மறை 3. இந்த புள்ளியினால் குறிக்கப்பட்டுள்ள எண் மறை 1. இந்த புள்ளியினால் குறிக்கப்பட்டுள்ள எண் 0. இந்த புள்ளியினால் குறிக்கப்பட்டுள்ள எண் 2. நாங்கள் என்ன செய்ய வேணும்? அப்ப குறிக்கப்பட்டுள்ள எண்கள் என்னன்னு நாங்கள் அடையாளம் கண்டுட்டோம். இனி இந்த எண்களை ஈறு வரிசையில் எழுதுவோம். எண்கோட்டுல குறிக்கப்பட்டுள்ள எண்களை ஈறு வரிசையில் எழுதுவோம். ஏறு வரிசை எப்படி இருக்கும்? எண்கோட்டுல ஏறு வரிசை என்றால் நாங்கள் என்ன செய்ய வேணும்? சிறிய எண்கள்ல தொடங்கி அதிகரிச்சு கொண்டே போக வேணும். இங்க காட்டப்பட்டுள்ள எண்களுள் சிறிய எண்ணிலிருந்து தொடங்கி அதிகரிச்சு கொண்டு போறது ஏறு வரிசை. இறங்கு வரிசை என்றால் பெரிய எண்ணில இருந்து தொடங்கி படிப்படியாக குறைஞ்சு கொண்டு போறது இறங்கு வரிசை. இப்ப ஏறு வரிசையில் சிறிய எண்ணிலிருந்து நாங்கள் படிப்படியா கூடிக்கொண்டு போக போறோம். ஆகவே எண்கோட்டுல இருக்கக்கூடிய நாங்கள் குறிச்சிருக்கக்கூடிய எண்கள்ல சிறிய எண்ணாக இருப்பது எது? மறை 3 ஆகும். எங்களுக்கு தெரியும் எண்கோட்டில இடமிருந்து செல்ல செல்ல எண்களினுடைய பெருமானம் அதிகரித்து கொண்டு செல்கிறது. இப்படி போக போக எண்களினுடைய பெருமானம் கூடிக்கொண்டு போகுது. இங்க இருந்து இப்படி கூடிக்கொண்டு மறை 4 கூடிக்கொண்டு போகுது. இறுதியில பெரிய எண் 4ஆக இருக்கும். அப்ப சிறிய எண் என்னவாக இருக்கும்? குறிக்கப்பட்ட எண்கள்ல இடமிருந்து நாங்கள் வரிசையா பார்ப்போம். முதலாவதாக இடமிருந்து பார்க்கும்போது குறிக்கப்பட்ட எண்களுள் முதலாவதாக இருப்பது மறை 3. அடுத்தது மறை 1. அடுத்தது 0. அடுத்தது 2. எங்களுக்கு தெரியும் இங்க இருந்து இடப்பக்கம் இருந்து போக போக எண்களினுடைய பெருமானம் அதிகரித்து கொண்டு போகும் என்று. அதே நேரம் ஏறு வரிசை என்றா சிறிய எண்ணிலிருந்து அதிகரித்து கொண்டே போக வேணும். சிறிய எண்ணிலிருந்து அதிகரிச்சு அப்படி போய்கொண்டிருக்க வேண்டும். அப்ப நாங்கள் ஏறு வரிசையில் எழுதுவதற்கு இப்படி குறிக்கப்பட்ட எண்கள்ல இடமிருந்து பலமாக ஓடரின்படி எழுதினோம்னா எங்களுக்கு ஏறு வரிசை கிடைக்கும். மறை 3 சிறிய எண், மறை 3 விட மறை 1 பெரியதாக இருக்கும். மறை 1 விட 0 பெரியதாக இருக்கும். 0 விட 2 பெரியதாக இருக்கும். கேள்வி நீங்கள் எழுதி கொள்ளலாம். அடுத்ததாக
இதே மாதிரி இன்னொரு கேள்வி பார்க்கலாம். எண்கோட்டில் அடுத்த கேள்வி. எண்கோட்டை பயன்படுத்தி கீழே தரப்பட்டுள்ள நிறைவன்களை இறங்கு வரிசையில் எழுதுக. ஏற்கனவே நாங்கள் செய்த கேள்வி, எண்கோட்டில எண்கள் தரப்பட்டிருந்தது. இந்த கேள்வியை பார்ப்போம். எண்கோட்டை பயன்படுத்தி எண்கோட்டை பயன்படுத்தி கீழே தரப்பட்டுள்ள நிறைவன்களை இறங்கு வரிசையில் எழுதுக. எண்கோட்டை பயன்படுத்தி கீழே தரப்பட்டுள்ள நிறைவன்களை இறங்கு வரிசையில் எழுதுக. எண்கள் தரப்படுகிறது 0, மறை 1, 2, மறை 4, மறை 2. இந்த கேள்வியை பாருங்க. ஏற்கனவே நாங்கள் செய்த கேள்வியில எண்கோட்டில புள்ளிகள் குறிச்சு காட்டப்பட்டிருந்தது. அதை நாங்கள் ஏறு வரிசையில் எழுதணும். இப்ப இந்த கேள்வி எண்கள் தரப்பட்டிருக்குது. இந்த எண்களை நாங்கள் ஒப்பிட்டு இறங்கு வரிசையில எழுத போறோம். எண்கோட்டை பயன்படுத்தி இந்த எண்களை இறங்கு வரிசையில எழுத போறோம். அதற்காக நாங்கள் என்ன செய்வோம்? எண்கோடு கீறுவோம். நேர்கோடு சமனான இடைவெளிகளை இடுவோம். எண்கோட்டை நாங்கள் நேர்கோட்டை வரைஞ்சிட்டோம். சமனான இடைவெளிகள்ல புள்ளிகளை குறிச்சிட்டோம். இனி எண்களை நாங்கள் குறிக்க போறோம். அப்ப எதில இருந்து இதுவரையான எண்களை நாங்கள் குறிக்கிறது அப்படி என்று பார்ப்போம். எண்களை எவ்வாறு குறிப்பது அப்படி என்று பார்ப்போம். பாருங்க, 0 வந்திருக்குது. அதே நேரம் நேரெண்கள்ல 2 வந்திருக்குது. மறையெண் நேரெண்கள்ல 2 மட்டும் வந்திருக்குது. ஆகவே நாங்கள் 0, 2 வார மாதிரி குறிக்க வேணும். மறையெண்கள்ல மறை 1, மறை 4, மறை 2 வந்திருக்குது. நேரெண்கள் எப்படி இருக்க வேணும்? 2 இருக்குது. ஆகவே நாங்கள் 2க்கு அடுத்த எண் 3, 4 வார மாதிரி நாங்கள் குறிச்சு கொள்ளுவோம். அப்ப 4லிருந்து குறிச்சிட்டு வருவோம். 4, 3, 2, 1, 0, மறை 1, மறை 2, மறை 3, மறை 4, மறை 5, மறை 6. எண்கோட்டுல புள்ளிகள் எவ்வாறு குறிக்கிறோம்? எந்தெந்த எண்கள் எங்களுக்கு தேவைப்படுது அப்படி என்று முதலாவதாக பார்க்கிறோம். 0 தேவைப்படுது. அதே நேரம் 0க்கு வலது பக்கமாக நேரெண்கள்ல 2 வரையான எண்கள் எங்களுக்கு தேவைப்படுது. ஆகவே நாங்கள் 2க்கு அடுத்த 2 எண்ணோ 2 எண்களோ அல்லது ஒரு எண்ணோ வார மாதிரி எண்கோட்டுல எண்களை குறிப்போம். அதே போல மறை 4 மறையில மறை 1 வந்திருக்கு, மறை 2 வந்திருக்கு, மறை 4 வந்திருக்கு. அப்ப 0ல இருந்து மறை 1, மறை 2, மறை 3, மறை 4 இந்த பக்கமாக குறைஞ்சு கொண்டு போகும். ஆகவே நாங்கள் மறை 4 வார மாதிரி மறை 4க்கு அடுத்த எண்ணில முடிக்கலாம் அல்லது அதற்கு அடுத்த எண்ணில முடிக்கிற மாதிரி எண்கோட்டுல புள்ளிகளை நாங்கள் குறிச்சு கொள்ளுவோம். இனி இப்ப இந்த புள்ளிகளை எண்கோட்டுல குறிச்சு இறங்கு வரிசைய நாங்கள் இறங்கு வரிசையில எழுதி காட்ட போறோம். இப்ப நாங்கள் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த 4, 5 எண்களையும் எண்கோட்டுல குறிச்சு
இறங்கு வரிசையில எழுதி காட்டுவோம். முதலாவதாக பாருங்க, பூஜ்ஜியத்தை குறிக்க வேணும். பூஜ்ஜியம் எங்க இருக்கும்? இருக்கு பூஜ்ஜியம். அடுத்தது மறை ஒன்று, மறை ஒன்று இங்க இருக்குது. அடுத்தது 2, நேர் 2. அப்ப நேர் 2ன்னா நேர் பூஜ்ஜியத்துக்கு வலது பக்கமாக நேர் எண்கள் இருக்கக்கூடிய இடத்துல பாக்குறோம். அடுத்தது மறை 4, மறை 4 இந்த இருக்குது மறை எண்கள் பக்கமாக. மறை 2, மறை 2 மறை ஒன்றுக்கு அடுத்ததாக மறை எண்கள் பக்கத்துல, மறை எண்கள் இருக்கக்கூடிய பக்கத்துல மறை 2 இருக்கு. ஆகவே நாங்கள் எண்கோட்டை வரைந்து எண்கோட்டில அந்த 5 எண்களையும் குறிச்சு காட்டியிருக்கிறோம். இனி நாங்கள் இறங்கு வரிசையில் எழுதுவது இலகுவானதாக இருக்கும். முதல்ல நாங்கள் எண்கோட்டை பயன்படுத்தி இறங்கு வரிசை, ஏறு வரிசையில் எழுதுறது, இறங்கு வரிசையில் எழுதுறது, ஒப்பிடுறது எல்லாத்துக்கும் எண்கோட்டை பயன்படுத்துவது இலகுவானதாக இருக்கும். பிறகு நாங்கள் எண்கோட்டை பயன்படுத்தாம செய்யலாம். எண்கோட்டை பயன்படுத்தி எண்கோட்டில தரப்பட்ட இந்த 5 எண்களையும் குறிச்சிருக்கிறோம். இறங்கு வரிசையில இனி நாங்கள் எழுதலாம். இறங்கு வரிசையில தரப்பட்ட இந்த 5 எண்களையும் எழுதுவோம். இறங்கு வரிசை என்றா அப்படி இருக்க வேணும், பெரிய எண்ணில இருந்து குறைஞ்சு கொண்டே போக வேணும். இறங்கு வரிசை என்றா சிறிய எண்ணில இருந்து கூடிக்கொண்டு சிறிய எண் சிறிய எண் அப்படி படிப்படியாக அதிகரித்து கொண்டே செல்ல வேணும். இறங்கு வரிசை என்றால் பெரிய எண்ணில இருந்து படிப்படியாக குறைஞ்சு கொண்டே போக வேணும் சிறிய எண் வரை. அப்ப எண்கோட்டுல எங்களுக்கு தெரியும், இடது பக்கத்தில இருந்து வலது பக்கமாக செல்ல செல்ல எண்களினுடைய பெருமானம் அதிகரித்து கொண்டு செல்லும். அப்ப நாங்கள் குறிச்சிருக்கக்கூடிய எண்கள்ல பெரிய எண் எதுவாக இருக்கும்? இறுதியாக இருக்கக்கூடிய இந்த எண்ணாக இருக்கும். எண்கோட்டுல இடமிருந்து செல்ல செல்ல எண்களின் பெருமானம் கூடிக்கொண்டே போகும். இப்படி போக கூடிக்கொண்டே போகும். மிக பெரிய எண் 4. பெரிய எண்ணை நாங்கள் இறுதியில தான் பார்க்க வேணும். சிறிய எண் இடது பக்கம் முதலாவது அப்படி இருக்கும். பெரிய எண்கள் இப்படி போக கடைசியா இருக்கிறது தான் பெரிய எண். இறங்கு வரிசைன்னா நாங்கள் பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை நோக்கி குறைஞ்சு கொண்டு வர மாதிரி எழுதுவோம். ஆகவே இறங்கு வரிசையில எழுதுறதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? இங்க இருந்து வரணும். இங்க இருந்து இப்படி போன நீங்க இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமாக போக போக எண்கள் என்ன வரிசையில காட்டப்பட்டிருக்கு? 7 வரிசையில. வலது பக்கத்துல இருந்து இடது பக்கமா வர வர எண்கள் இறங்கு வரிசையில காட்டப்பட்டிருக்கும். 4, 4 விட 3 சிறியது, 3 விட 2 சிறியது, 2 விட 1 சிறியது, இப்படி குறைஞ்சு கொண்டே வரும். இப்ப நாங்கள் குறிக்கப்பட்ட எண்களும் அப்படித்தான் இருக்கும். இங்கே இருந்து வர வர குறைஞ்சு கொண்டே வரும். ஆகவே நாங்கள் குறிச்சிருக்கக்கூடிய எண்கள்ல பெரிய எண்ணாக இருப்பது நேரி 2. அதற்கு அடுத்த சிறிய எண் 0. அதற்கு அடுத்த சிறிய எண் மறை 1. அடுத்த சிறிய எண் மறை 2. இறுதியாக எல்லாத்திலையும் சிறிய எண் மறை 4 ஆகும். இங்க இருந்து வலது பக்கத்தில இருந்து இடது பக்கமாக நாங்கள் எண்களை ஓர்டரின்படி எழுதும் போது இறங்கு வரிசையில எழுதக்கூடியதாக அமையும். இறங்கு வரிசையில நாங்கள் வலது பக்கத்திலிருந்து இடது பக்கத்தை நோக்கி போக வேணும். ஏறு வரிசை என்றா இடது பக்கத்தில இருந்து வலது பக்கம் நோக்கி போக வேணும். இதையும் நீங்கள் நோட் பண்ணிக் கொள்ளலாம். அடுத்ததாக
அடுத்ததாக இன்னொரு கேள்வி. மூன்றாவது கேள்வி எழுதிக் கொள்ளலாம். ஓர் எண்கோட்டில் மறை 7, மறை 3, மறை 1, 0, 1, 3 ஆகிய புள்ளிகளை குறிக்க, ஆகிய எண்களை குறிக்க, ஆகிய எண்களை குறிக்க ஒரு எண்கோட்டில் மறை 7, மறை 3, மறை 1, 0, 1, 3 ஆகிய எண்களை குறிக்க. அடுத்ததாக நாங்கள் குறித்த எண்களில் மிக பெரிய நிறைவெண்ணையும் மிகச் சிறிய நிறைவெண்ணையும் தருக. அடுத்த கேள்வி, முதலாவது கேள்வி இது. இரண்டாவது, மேலே குறித்த எண்களில் மிக பெரிய நிறைவெண்ணையும் மிகப்பெரிய நிறைவெண்ணையும் மிகச் சிறிய நிறைவெண்ணையும் தருகிறது. ஒரு கேள்வி தரப்பட்டிருக்குது. முதலாவதாக, ஒரு எண்கோட்டில் மறை 7, மறை 3, மறை 1, 0, 1, 3 ஆகிய எண்களை குறிக்க. அடுத்ததாக, நாங்கள் குறித்த இந்த எண்களில் மிக பெரிய நிறைவெண்ணையும் மிகச் சிறிய நிறைவெண்ணையும் தருக என்று கேட்டிருக்கு. இந்த கேள்வி எண்கோடு முக்கியமான பாடம். எக்ஸாமுக்கு பெரிய கேள்விகள் வரும். இதே மாதிரியான கேள்விகள் எங்களுக்கு வரும். முதலாவதாக அப்ப நாங்கள் என்ன செய்வோம், எண்கோட்டில இந்த எண்களை குறிச்சு காட்டுவோம். அதற்காக எண்கோடு வரைவோம். எண்கோடு வரைகிறதுக்காக நேர்கோடு ஒன்று வரைவோம். நேர்கோட்டுல சமனான இடைவெளிகள்ல புள்ளிகளை குறிப்போம். அடுத்ததாக நாங்கள் குறிக்கப்பட்ட இந்த புள்ளிகளில் எண்களை குறிக்க போறோம். எண்கள் எப்படி இருக்கு, இதுவரையான எண்களை நாங்கள் இந்த எண்கோட்டில குறிக்கிறது என்று பார்ப்போம். மறை எண்களை பார்த்தோம்னா மறை 1, மறை 3, மறை 7. அப்ப மறை எண்கள் எதுல இருந்து ஆரம்பிக்கப்பட வேணும், மறை 7 இருந்து ஆரம்பிக்கப்பட வேணும். மறை 7, அதுக்கு அடுத்த சிறியவன் மறை 8. மறை 8 இருந்து நாங்கள் ஆரம்பிச்சு கொண்டு வர போறோம். அதே நேரம் நேரங்கள் 1, 3 வார மாதிரி எண்கோட்டில 3 வரை அல்லது 3க்கு அடுத்த எண் வரை வார மாதிரி எண்கோட்டில எண்களை குறிப்போம். முதலாவதாக மறை 7 இருக்கிறபடியா மறை 8 இருந்து குறிப்போம். மறை 8, மறை 7, மறை 5, மறை 4, மறை 3, மறை 2, மறை 1, 0, 1, 2, 3, 4. மறை 7 தேவங்களுக்கு. ஆகவே மறை 7க்கு அடுத்த புள்ளி அடுத்த சிறிய எண்ணான மறை 8 வர குறிப்போம். மறை 3 நேரங்கள்ல 3 வர தேவை. 3க்கு அடுத்த எண்ணான 4 வர நாங்கள் இருக்கிற மாதிரி எண்கோட்டில புள்ளிகளை குறிச்சிருக்கிறார். இனி எண்கோட்டில இந்த புள்ளிகளை குறிச்சு காட்ட வேணும். மறை 7 குறிப்போம். மறை 7 இந்த இருக்குது. மறை 3 குறிப்போம். மறை 3 இந்த இருக்குது. மறை 1 குறிப்போம். மறை 1 இந்த இருக்குது. அடுத்தது 0, அடுத்தது 1, அடுத்தது 3. ஆகவே
ஒரு எண்கோடு வரைந்து எண்கோட்டில் தரப்பட்ட எண்களை நாங்கள் குறித்து காட்டிட்டோம். முதலாவது கேள்விக்கு நாங்கள் விடை எழுதிட்டோம். எண்கோடு வரைந்து எங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி வரைந்து அந்த எண்கோட்டில் தரப்பட்ட எண்களை குறித்து காட்டிட்டோம். இனி அடுத்த கேள்வியை பார்ப்போம். மேலே குறித்த எண்களில் மிக பெரிய நிறைவெண்ணையும் மிகச் சிறிய நிறைவெண்ணையும் தருக. மிக பெரிய நிறைவெண்ணு மிக பெரிய நிறைவெண்ணையும் மிகச் சிறிய நிறைவெண்ணையும் எழுத போகலாம். மிகச்சிறிய நிறைவெண்ணையும் மிக பெரிய நிறைவெண்ணையும் எழுதவும். அப்ப நாங்கள் குறிச்சிருக்கக்கூடிய இந்த புள்ளிகளில் இந்த எண்களில் பெரிய எண் எது? அதுதான் மிக பெரிய நிறைவெண். இந்த எண்கள் எல்லாமே என்ன எண்கள்? நிறைவெண்கள். அப்ப நாங்கள் குறித்திருக்கக்கூடிய இந்த எண்களில் மேலே குறித்த எண்களில் எங்களால் குறிக்கப்பட்ட இந்த எண்களில் பெரியதாக இருக்கும் நிறைவன் என்ன? பெரியதாக இருக்கும் நிறைவன் எதுவாக இருக்கும்? எண்கோட்டில இடது பக்கத்தில இருந்து போக போக எண்களினுடைய எண்பெருமானம் அதிகரித்து கொண்டு செல்கிறது. ஆகவே பெரிய எண் எங்க இருக்க வேணும்? இப்படி போகும்போது வலது பக்கம் எங்க முடிஞ்சிருக்குதோ இறுதியாக இடமிருந்து செல்லும் போது இறுதியாக வலது பக்கத்தில் குறிக்கக்கூடிய எண் தான் என்ன எண்ணாக இருக்கும்? பெரிய எண்ணாக இருக்கும். மிக பெரிய நிறைவன் 3ஆக நாங்கள் குறிச்சிருக்கக்கூடிய நிறைவன்களில் பெரிய நிறைவன் இது 3. மிகச்சிறிய நிறைவன் இது இடது பக்கமாக இடது பக்கமாக இருக்கக்கூடிய நிறைவன் தான் சின்னதாக இருக்கும். அப்ப மறை 7 சிறியதாக இருக்கும். எண்கோட்டுல இடது பக்க எண்கள் குறிக்கப்படாம இருந்தால் இந்த எண் மிகச்சிறிய எண். இடது பக்கத்துல முதலாவதாக இருக்கக்கூடிய எண் தான் மிகச்சிறிய எண். வலது பக்கத்துல இறுதியாக எண்கோடு வரைக்கும் இறுதியாக இருக்கக்கூடிய எண் தான் மிக பெரிய எண். ஆனால் எங்களுக்கு இந்த எண்களுக்கு கீழே நாங்கள் குறிச்சிருக்கக்கூடிய எண்களில் பெரிய எண் எது, சிறிய எண் எது? இங்கிருந்து போக போக அதிகரித்து கொண்டு போகும். பெரிய எண் எதுவாக இருக்கும்? 3ஆக இருக்கும். மிகச்சிறிய நிறைவெண் எதுவாக இருக்கும்? மறைவாக இருக்கும். இதையும் நீங்கள் எழுதி கொள்ளலாம். அடுத்ததாக உதாரணங்கள் இன்னும் ஒரு கேள்வி இந்த பாடத்துல பார்த்துட்டோம்ல. இதோட எங்களுக்கு இந்த பாடமானது நிறைவடையும். நான்காவது, பொருத்தமான சமநிலை குறியீடுகளை இடுக. பொருத்தமான சமநிலை குறியீடுகளை இடுக. பொருத்தமான சமநிலை குறியீடுகளை நாங்கள் இட போறோம். முதலாவதாக மறை 6 2 கீறிட்ட இடங்களில் பொருத்தமான சமநிலை குறியீடுகளை விடுவோம். மறை 2 0. மூன்றாவதாக 0 மறை 5.
நான்காவதாக மறை 1 மறை 8. பாருங்க, இந்த கேள்விகள்ல 4 கேள்விகள் எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. பொருத்தமான சமநிலை குறியீடுகளை இடுக. கீறிட்ட இடங்களில் ஒரு கீறு தந்திருக்கும் அல்லது ஒரு கட்டமிடப்பட்டிருக்கும். இந்த கட்டத்துல நாங்கள் பொருத்தமான சமநிலை குறியீடுகளை இடுவோம். பாருங்க, முதலாவதாக மறை 6 2 சமநிலை குறியீடுகள் என்றா இந்த குறியீடெல்லாம் இந்த குறியீடும் இந்த குறியீடும் நாங்கள் இடப்புறம். இந்த குறியீட்டுக்கு என்ன பெயர் சொல்லுவோம்? முதலாவதாக ஒடுங்கிய பக்கம் இருக்குது. ஆகவே இந்த குறியீடு நாங்கள் சிறிது என்ன பெயரால் அழைப்போம். சிறிது. இந்த குறியீட்டை பெரிது என்று சொல்லுவோம். ஆகவே தரப்பட்ட இந்த எண்களுக்கு இடையில எண்களை ஒப்பீடு செய்யும் போது நாங்கள் இந்த 2 சமநிலை குறியீடுகள் வேண்டாம், இதுவும் 2 குறியீடுகளையும் நாங்கள் இட போறோம். முதலாவதாக மறை 6 2 மறை 6 நீர் 2. நாங்கள் மறை 6 விட 2 எப்படி இருக்கும்? மறை எண்ணை விட நீர் பெரியதாக இருக்கும். மறையன் இங்க இடது பக்கம் இருக்கும். இடது பக்கத்துல இருந்து போக போக பெருமானங்கள் அதிகரிச்சு கொண்டு போகும். மறை எண்ணை விட நீரன் பெரியதாக இருக்கும். ஆகவே மறை 6 சிறியது 2 விட. இந்த குறியீடை நாங்கள் இடுவோம். அடுத்தது பாருங்க, மறை 2 0. மறை 2 விட 0 எப்படி இருக்கும்? மறை 1 வரையான மறை எண்ணுக்கு அடுத்ததுதான் 0 வரும். மறை எண்களை விட எப்பொழுதும் 0 பெரியதாக இருக்கும். எண்கோட்டை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். மறை எண்கள் முடிஞ்ச பிறகுதான் 0 தொடங்கும். ஆகவே மறை 2 விட 0 எப்படி இருக்கும்? பெரியதாக இருக்கும். பெரிய மறை 2 விட 0 பெரியது. மறை 2 சிறிது 0-ஐ விட. அடுத்தது 0-ஐ விட மறை 5 எப்படி இருக்கும்? மறை எண்களை விட எப்போதும் 0 பெரியது. ஆகவே பெரியது என்னும் குறிய பயன்படுத்துவோம். மறை 1 மறை 8 2 மறை எண்களை ஒப்பிடுறோம். 2 மறை நிறைவெண்களை ஒப்பிடும் போது மறை எண்கள்ல பெருமானம் கூடின எண் சிறியதாக இருக்கும். 1 2 3 4 5 6 7 8ல 1 விட 2 பெருசு, 2 விட 3 பெருசு. மறை எண்கள்ல மாறி வரும். 1 விட 2 சின்னன். மறை 1 விட மறை 2 சிறியது. மறை 2 விட மறை 3 சிறியது. மறை 3 விட மறை 4 சிறியது. அப்படியே நாங்கள் பார்த்து கொண்டு போனோம்னா மறை 1 பெரியதாக இருக்கும் மறை 8-ஐ விட. ஆகவே நாங்கள் இவ்வாறு பொருத்தமான சமநிலை குறியீடுகளை விடுவதற்கு முதலாவதாக நீங்கள் எண்கோட்டை பயன்படுத்தி செய்யுங்கோ. எண்கோட்டை பயன்படுத்தி செய்வது இலகுவானதாக இருக்கும். முதல்ல எண்கோட்டை பயன்படுத்தி செய்வோம். பிறகு நாங்கள் நேரடியாக இதுக்கான விடைகளை நாங்கள் யூகிச்சு போட முடியும். ஆகவே பிள்ளைகள், இதோட இந்த எண்கோடு என்கிற பாடமானது நிறைவடையுது. நாங்கள் மீண்டும் அடுத்த வகுப்புல அடுத்த பாடமாக தொடர்வோம். தேங்க்யூ பிள்ளைகள்.